ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்குரிய வேத பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லும் முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு கடந்து செல்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாங்கள் வேத பாடங்களை படிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் அனைவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ இந்த வேத பாடங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தீர்க்க தரிசனம் வரலாறாக நடந்தேறுகிறதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை பார்த்தோமானால், இந்த உலகத்திலே நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோரோவின் கூக்குரலை கேட்டார். அது பெரிதாய் இருப்பதினால், அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்த எட்டின அதன் சத்தம் அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்ப்பேன், பார்த்து அறிவேன் என்றார். இந்த உலகத்திலே சோதோம் கொமோரோ என்ற பட்டணம் இருந்தது. அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவே அந்த பட்டணத்தை அழிக்கப் போவதாக ஆபிரகாமிடத்திலே முன்பாகவே அதை சொல்லி இருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தி இருந்தார். அதன் நிமித்தம் சோதோம் கொமோரோவின் அக்கிரமம் பெரிதாய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அதனிடத்திலே வருகிறார். பத்தொன்பதாம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சோதோம் கொமோரோவின் அக்கிரமம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை அங்கே நாம் வாசிக்கலாம். சோதோம் கொமோரா அழியப் போவதாக தகவல் தெரியப்படுத்தப்பட்ட உடனே லோத்து அவருடைய வருங்கால மருமகன்களை அழைக்கும்படியாக சென்று, இந்த பட்டணம் அழியப் போகிறது, வாருங்கள் எங்களுடனே அழைக்கும் பொழுது அவர்கள் வர மறுத்தார்கள். இந்த காரியங்கள் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே பரவி இருந்ததனால் லோத்து வீட்டிற்கு வந்து அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், இந்த ராத்திரியிலே உன்னிடத்திலே வந்த நபர்கள் யார்? ஆதியாகமம் 19:6-7 இதை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே கொண்டு வர வா என்றார்கள். வந்தது தூதர்கள், மனிதர்களுடைய வேதத்திலே மனிதர்களுடைய வேஷத்திலே மாறி வந்திருந்த தூதர்களை இந்த ஜனங்கள் நாங்கள் அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே அழைத்து கொண்டு வா என்றார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே வசனம் இவ்விதமாக வருகிறது, ஆதாம் அவன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அப்பொழுது ஏவாள் கர்த்தராலே ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு காயின் என்று பெயரிட்டாள். காயின் பிறப்பதற்கு முன்பாக ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று அங்கே வேத வசனம் வருகிறது. இங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு, அந்த ஆண்களை வெளியே கொண்டு வா, நாங்கள் அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆண்கள் சொல்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலும் ஆண்களை திருமணம் செய்வதும் பெண்களை திருமணம் செய்வதும்
மிகவும் அருவருக்கத்தக்க அக்கிரமமான செயல் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். சோதோம் கொமோரோவின் பாவம் அப்படிப்பட்ட பாவமா, அவ்வளவு பெரிய பாவமா என்று பார்த்தோமானால், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 49-50 வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே சோதோம் கொமோரோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா செல்வங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். 49வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், இதோ கர்வமும் ஆகார திரட்சியும், அதிக ஆகாரம், நிர்விசாரமான கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அருவருப்பு. கடவுள் 3 காரியங்களை பரிசுத்தமாக்கினார். முதலாவது காரியம், ஆண்டவர் இந்த உலகத்தை ஆதியிலே படைக்கும் பொழுது 6 நாளிலே உலகத்தை படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார். இரண்டாவதாக, நீர் வாங்குகிற வருமானத்திலே 10ல் 1 பகுதியை கர்த்தருக்கு தசம பாகமாக கொடு, அது பரிசுத்தமானது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியிலே தேவன் ஏதேனிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணத்தை ஆசீர்வதித்த போது அதை பரிசுத்தமாக்கினார். 3 காரியங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. ஓய்வு நாள், 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள், கர்த்தருடைய தொழுகை நாள், அது சனிக்கிழமை. இரண்டாவது, திருமணம் பரிசுத்தமானது. மூன்றாவது, தசம பாகம், 10ல் 1 பகுதி, தன்னுடைய வருமானத்திலே 10ல் 1 பகுதி, அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. இது 3ஐயும் ஆண்டவர் பரிசுத்தமானது என்று சொல்லியிருக்கும் பொழுது, இவர்கள் அந்த பரிசுத்த குடும்பமான அந்த பரலோக குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய கணவன் மனைவி உறவை அருவருப்பாக கணவனும் இன்னொரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளவும், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளவும் என்று அருவருப்பானதை, கடவுளுக்கு பிரியமில்லாததை அவர்கள் செய்தார்கள். இந்த நாளிலும் எப்பொழுது இந்த பாவம்லாம் உச்சத்தை எட்டும் அப்படின்னா, அந்த பாவத்துடைய எல்லையை தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி அவங்க போகும் பொழுது அந்த பாவம் உச்சநிலையை அடைகிறது. அப்பொழுது என்ன செய்யும்னா, கிருபையின் கதவுகள் என்ன செய்யும்? அடைக்கப்படும். நியாய தீர்ப்புகள் தொடங்கும் அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது. அதே போல தான் இந்த சோதம் கொமோரோ பட்டணம் அழிக்கப்படுறப்பையும் ஆண்டவுடைய நியாய தீர்ப்பு அங்கே வெளிப்பட்டது. இது முன்னதாகவே ஆபிரகாம்கிட்ட தரிசனமாக சொல்லிவிட்டார், தீர்க்க தரிசனமாக. அதை இங்கே நிறைவேற்றுகிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவங்கள் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை அழைப்பதற்கு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாவிகளை மனம் திரும்பி அழைக்கிற சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அந்த சோதோம் கொமோரோ பட்டணத்தில் அக்கிரமம் செய்த நபர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். தேவனை அறிந்தும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம் என்று சொல்லியும், நன்றாக கவனிங்கள், தங்களுடைய குணத்திலும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவ மறுதளிக்கக்கூடிய பாவத்தை செய்கிறோன்னா அது இன்னமும் பெரிதான பாவமாக இருக்கிறது என்று ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க. தேவனை நான் அறிந்திருக்கிறேன், நான் சொல்கிறேன், தேவனுடைய கற்பனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் கைக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய குணத்திலோ என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலோ
கிறிஸ்துவ மறுதலிக்கிறவருடைய பாவமா நான் இருந்தேன் அப்படின்னா இந்த பாவம் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மீண்டும் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நடைபெறும்? லூக்கா 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்டு நாளிலே அந்த நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்போ சோதம் குமார பட்டணத்தில் சம்பவம் மீண்டும் நடக்கும். எப்பொழுது? மனுஷகுமாரன் வரும்பொழுது நடக்கும். இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். இந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல. ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து நிதானித்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். தீர்க்கதரிசனம் நிச்சயம், அது கட்டாயம் நடக்கும். ஏன்னா நடந்துகிட்டே இருக்கு, இனிமேலும் நடக்க போகுது. மனுஷகுமாரன் சீக்கிரமாய் பரலோகத்தில் விட்டு பரிந்து பேசுகிற ஊழியத்தை நிறுத்தி வெளியே வரப்போகிறார். அவர் வெளியில வந்துட்டார் அப்படின்னா கிருபையின் காலம் முடிந்தது, கிருபையின் கதவு அடைக்கப்பட்டது என்ற அர்த்தம். அதற்கு முன்பாக நாம் மனம் திரும்ப வேண்டும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல ஆதியாகமம் 19:26 வாசிச்சோம் அப்படின்னா, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் வருகிறது. லோத்தின் மனைவி தேவனுடைய நியாய தீர்ப்புகளின் நினைவு சின்னமானாள். தேவன் ஒருவர் நியாய தீர்ப்பு செய்கிறார் என்பதின் நினைவு சின்னம்தான் லோத்தின் மனைவி. நாம் நம்மை உய்த்து ஆராய வேண்டும். சோதோம் குமரோ பட்டணத்தில் இருந்த அக்கிரமம், ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம், சிந்தித்து பார்த்தீர்களானால் இப்பொழுது அது தவறே இல்லைன்ற அளவுக்கு இந்த உலகத்தில் பரவி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் பரவி கொண்டு வருகிறது. இந்தியாவும் அதில் பங்கு பெற்றுள்ளது. ஏன்? அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளும் அதில் விழுந்து கிடக்கிறார்கள். அது அக்கிரமங்க, அது அருவருப்புங்க. அதற்கு தேவனிடத்திலிருந்து தப்பிக்க முடியாத நியாய தீர்ப்பு இருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. பாவத்தின் நிமித்தம் அவருடைய கோபம் உக்கிரமான நாள் வரப்போகிறது. பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் உக்கிரமாய் வரப்போகிறது. நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோதோம் குமோரா பட்டணத்தில் அவ்விதமான அருவருப்பான பாவம் இருந்தாலும் லோத்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்த நிமித்தம் அவன் தப்பித்துக் கொள்ளப்பட்டான், தப்புவிக்கப்பட்டான். நாம் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றும் வேற்றொரு கிரக வாசிகள் அல்ல. நாம் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பொல்லாதவர்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டிய தருணம் இது. அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும்.
எஸ்எஸ் பிரைமன் அப்படின்னு ஒரு சகோதரர். அவருடைய சின்ன வயசில் கப்பலில் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது அவங்க பெற்றோர்கள் மூலியமாக. நியூயார்க்கிலிருந்து இங்கிலாந்தில் இருக்கிற சவுதம்டன் என்ற பகுதிக்கு அவர் கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார். இங்கிலாந்துலேருந்து கப்பல் கிளம்பிருச்சு. கிளம்பி கொஞ்ச நேரத்தில் அந்த நியூயார்க் பட்டணத்துலேருந்து அந்த கப்பல் கிளம்பி இங்கிலாந்தை நோக்கி புறப்பட்டு போகிறது. அந்த நியூயார்க் பட்டணத்திலேருந்து கப்பல் கிளம்பி சில மணி நேரத்தில் கப்பல் மாலுமி கப்பலுக்கு பக்கவாட்டில் அந்த வாளி, அந்த பாய்மர துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த வாளியை கட்டி பக்கவாட்டில் இறக்கி அந்த தண்ணியை மோண்டு கப்பலுக்குள்ளே கொண்டு போய் ஊற்றி வைக்கிறார். திருப்பி எடுத்து வைக்கிறார். இந்த எஸ்எஸ் பிரைமன் அப்படின்றவர் 7 வயசு பையன். அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த ஏதோ ஒரு பகுதி, அந்த பகுதியிலேருந்து தண்ணி எடுத்து வைக்கிறாரு பத்திரமா அப்படின்றது மட்டும் அவருக்கு புரியுது. ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்றது அவருக்கு பெரியவன் ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, வளைகுடா நீரோட்டம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த நீரோட்டம் கடலில் நீரோட்டம், நீங்கள் ஆற்றுப்பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆற்றில் நீரோட்டம் போகிற காரியங்களை. அதே மாதிரி இந்த வளைகுடா கடல்லையும் அந்த வளைகுடா நீரோட்டமானது கடலுக்குள்ளே பாயிற ஒரு நீரோட்டம் தான். அந்த நீரோட்டம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பிக்குது. அதை ஆரம்பித்து இந்த சூரிய வெப்பமண்டல கதிர்களால் அது வெப்பமடைந்து ஏறத்தாழ 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எட்டுற அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும். அது அப்படியே பல பகுதியாக கடந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் அமெரிக்காவில் அந்த அட்லாண்டிக் பகுதியில் அது கடைசியாக பயணிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கடல் தண்ணி தான். எல்லா கடல் தண்ணி போல, ஆனால் அந்த கடல் தண்ணி கிடையாது. அந்த கடல் தண்ணீர் வித்தியாசமானது. அதன் நிறம் வேறு, வெப்பநிலை வேறு, அதில் வாழக்கூடிய உயிரினங்களின் தன்மை வேறு. இன்னொன்று தெரியுமா? அதுதான் ஐரோப்பாவில் குளிர்ந்த வெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவுகிறதாம். இந்த வளைகுடா நீரோட்டம் தான் ஐரோப்பாவின் குளிர்ந்த வெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவுறதே இந்த வளைகுடா நீரோட்டம் தான். இந்த வளைகுடா நீரோட்டத்தில் போலதான் கிறிஸ்தவர்களாய நாமும் நம்முன் வைக்கப்பட்டிருக்கிற சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், வெறுப்புகள், பகைகள், போராட்டங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி இருக்கு. எப்படி கடல் தண்ணீர் தான் எல்லாமே, அந்த வளைகுடா நீரோட்டம் மட்டும் வித்தியாசமாக வேறுபட்டு இருக்கிறது. நம்மளும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் நாம் வேறுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நீதியின் சூரியனாகி அந்த கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இடத்தை சிறந்த இடமாக மாற்றுவதற்கு நாம் முயல வேண்டும். மற்ற மனிதர்களை இருப்பதை காட்டிலும் நாம் வித்தியாசப்பட்டவர்களாக காட்டப்பட வேண்டும். நாம உலகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு நாம் நம்மை ஒப்புவித்து விடக்கூடாது. மற்றவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிங்க, நாம தனித்தன்மையுடன் வாழ வேண்டும். ஒருவேளை நான் தப்பே பண்ணல, ஒரு சகோதரன் என்னை திட்டுறான், என்னை தூசிக்கிறான், தீய வார்த்தைகளால பேசுறான், என் மனசை காயப்படுத்துறான் அப்படின்னா, சகோதரனே சகோதரிய, அந்த மகன் பேசல, மறைவான திரையில இருந்து சாத்தான் அவன் மூலியமா பேச வச்சிட்டு இருக்கான். பிஹைண்ட் த சீன் சாத்தான் இருக்கான். நீங்க அந்த சகோதரனை பார்க்காதீங்க, பின்னாடி அவன் மூலமாய் காரியத்தை சாதிக்கிற சாத்தானை மட்டும் பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு கோபம் வராது, எரிச்சல் அடைய மாட்டீங்க. ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தப்பே பண்ணல, என்னை திட்டாங்க, ஆண்டவரே நான் தப்பே பண்ணல, என்னை அடிச்சிட்டாங்க, ஆண்டவரே நான் தப்பே பண்ணல, நான் தண்டிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரே நான் ஏமாற்றப்பட்டுட்டேன். எதா இருந்தாலும் ஆண்டவரிடம் சொல்லுங்க.
சாத்தான் அவன் மூலமா என்னை செஞ்சுட்டான் ஆண்டவரே, இவ்வளவு காரியங்களை நான் அவன் மூலமா அனுபவிச்சேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாங்க. ஆண்டவரிடம் கேளுங்க. அப்பொழுதுதான் நாம் தப்பித்து கொள்ள முடியும். நாம் அந்த வளைகுடா நீரோட்டத்தை போல வித்தியாசமானவர்களாக காணப்பட முடியும். அதை நாம் உணர வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்க ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக வாழுங்கள், மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. நான் உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தார் அல்ல. சோதோம் குமோரா பட்டணத்தின் நாட்களில் இருந்தது போல அந்த பொல்லாங்கான பாவம், அருவருப்பான பாவம், அக்கிரமமான பாவம், கே மேரேஜ், அந்த நாட்களிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வேறுபட்டவர்கள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் பொல்லாத உலகம். தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட காரியம் அப்படியே நிறைவேறி வருகிறது. நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். சோதோம் குமோரா பட்டணம் அதன் அக்கிரமத்து நிமித்தம் அழியும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறியது. வரலாற்றிலே அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த சோதோம் குமோரா பட்டணம் எரிக்கப்பட்ட அந்த பகுதியில் இந்த நாள்ல அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அங்கே ஒன்றுமே விளைய மாட்டேங்குது. எல்லாம் அக்கினினால் கந்தகத்தினால் அழிக்கப்பட்ட பிறகு, கர்த்தரால் அந்த நியாயத்தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அங்கே அந்த நிலம் பாழாய் போனது. இது ஆராய்ச்சியில் அது கண்டுபிடிச்சிட்டாங்க. இது உண்மை, சரித்திரம், வரலாறு சொல்கிறது. வரலாற்றுக்கு முன்பாக ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக உரைத்து விட்டார். அது நிறைவேறியது. அதே போல மனுஷகுமாரன் 2ஆம் முறை வரும் பொழுது சோதோம் குமோரா பட்டணங்களில் நாட்களிலே, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கண்கூடாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் நாட்களின் மிக சமீபமான வேளையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மிகவும் கவலைப்படும்படியாக, மிகவும் வருந்தத்தக்கதாக ஜனங்களுடைய ஜீவியம் இருக்கிறது. உபச்சார பாவம் பெருகி இருக்கிறது. கடவுள் பயம் அறவே இல்லை. இதை எல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. அக்கிரமம் அதன் உச்சநிலையை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவருடைய வரும் நாளிலே, ஆண்டவருடைய மனுஷகுமாரன் வரும் நாளிலே லோத்துவின் நாட்களில் இருந்தது போல ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு. நடக்குதுங்க. இப்போ நடக்குது. நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். எப்படி அந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நோவா அந்த உலகத்திலிருந்து நீதிமானாய் இருந்தார், ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். லோத்துவின் நாட்களில் லோத்து அந்த பட்டணத்தில் பாவ அக்கிரமம் நிமிர்ந்த பட்டணத்தில் இருந்தாலும் அவர் நீதிமானாய் காக்கப்பட்டார். இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் நிறைந்த உலகம்தான். நாம் நீதிமான வாழ்கிறோமா என்பதை உய்த்து ஆராய வேண்டும். உய்த்து ஆராய்ந்து தேவனுக்காக நிற்போம். ஏன்னா நாம் உலகத்தார் அல்ல, நாம் வேறுபட்டவர்கள், கிறிஸ்தவர்கள். அதை பிரதிபலிக்கும்படியாக நாம் இருப்போம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேத பாடத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. தீர்க்கதரிசனத்தை உணர்ந்து அதை நிறைவேற்ற எங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.